எல்லாருக்கும் வணக்கங்க. இது வந்து புதன்கிழமை எடுத்த வீடியோ. இன்றைக்கி வந்து வீடியோலாம் ஒன்றும் போடலைங்க. சும்மா அவங்க கூட ஒரு சில விஷயத்த ஷேர் பண்ணலாம், நீங்களும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க அப்படின்றதுக்காக தான் நான் போடுறேன். நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு லன்ச் பேக் பண்ணி 7:45க்கு பஸ் வருங்க. லன்ச் பேக் பண்ணி அவங்கள அனுப்பிட்டு சும்மா மாடியில் வரலாம், எப்பவும் போல் மாடி தோட்டத்தை பார்க்கலாம், ஸ்பெஷலாக ஏதாச்சும் இருந்தால் உங்களுக்கு வந்து சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எதுவும் ஸ்பெஷலாலாம் இது இப்போ தோட்டத்தில் வந்து ரெடி பண்ணலை. அதனால் வந்து நானும் வீடியோ போடலை அதை பற்றி. இன்றைக்கி என்னென்னா, அந்த கிளை வந்து உடச்சிட்டு வந்து வச்சேங்க. இன்றைக்கி உடச்சிட்டு வந்தேன், சண்டே உடச்சிட்டு வந்தேன். சண்டே உடச்சிட்டு வந்து வச்சேன். 2 நாளாக நல்ல மழையாக தான், நல்ல மழைன்னு சொல்ல முடியாது, லைட்டாக தூரல் இருந்துகிட்ருக்கு. சரி, வருமா வரமாட்டாங்களா தெரியல. நம்ம எதுவும் டச் பண்ணக்கூடாது. ஏற்கனவே 2-3 முறை வச்சு தான் அதை வந்து சும்மா ஆட்டி விட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன் நான். இதை வந்து அப்படியே நட்டிருக்கேன், பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. எதை பற்றி பேசலான்னு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் குரூப் 4 எழுதுனீங்கன்னு தெரியல. நான் எழுதிட்டு வந்திருக்கேங்க. ஆனால் ரொம்ப படிச்சுலாம் எழுதலை. மோஸ்ட்லி ஹவுஸ் ஒய்ஃப்னால எந்த அளவுக்கு படிக்க முடியுன்றது உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி தான் நானும் படிச்சுட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எந்த அளவுக்கு வரும்னு நானும் இன்னும் கீ ஆன்சர் கூட பார்க்கல. நீங்கள்லாம் எப்படி எழுதுனீங்கன்னு சொல்லுங்கள். அதை பற்றின கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி இருந்ததா கொஷின் பேப்பர்ஸ், எல்லாருக்குமே அப்படி இருந்ததான்றது தெரியல. புதுசாக இருக்குது எனக்கு. அந்த கொஷின் பேட்டர்னை பார்க்கும்போதே எனக்கு புதுசாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ குரூப் 2க்கு இப்போ குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்து நேற்று வந்திருக்கு, செவ்வாய்க்கிழமை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் குரூப் 2க்கு அப்ளை பண்ண போகிறீங்க? இப்போது குரூப் 4 கொஷின் பேட்டர்ன் பார்த்தோம் இல்லைங்களா? இந்த பேட்டர்னில் குரூப் 2 எழுதணுன்னாக்கா எப்படியெல்லாம் நீங்கள் படிக்க போகிறீங்க, எந்த மெத்தடு, எந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண, என்ன சொல்கிறது, அந்த சிலபஸ் வந்து எந்த மாதிரிலாம் படிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தான் அது புரியலையா என்னென்னு எனக்கு சுத்தமாக புரியல. நான் 3 நாளாக யோசிச்சுட்ருக்கிறேன். எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு அது. ஏன்னா புக்ஸில் வந்து எந்த மூலையிலேருந்து தான் கொஷின் எடுத்தான்றதே எனக்கு தெரியல. எடுத்தவங்க உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப பெரிய அறிவாளியாக தான் இருக்கணும்னு போல். ஏன்னா நம்மளாலலாம் மோஸ்ட்லி வந்து எத்தனை பேர் வந்து 150 கட் ஆஃப் போடுறீங்கன்றது எனக்கு தெரியும். 150 போடுறீங்க தெரியல, ஆனால் 150 போட்டாலே அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஜீனியஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த பேப்பருக்கெல்லாம். யாரெல்லாம் எப்படி எழுதிருக்கீங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் நல்லா எழுதிருந்தீங்கன்னா அவங்களுக்கு விஷஸ் தான் சொல்லிக்கிறேன். யார் நல்லா எழுதிருக்கீங்க, யாருக்கெல்லாம் நல்லா கட் ஆஃப் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் கேட்குறேன், வேறு ஒன்றும் கிடையாது. நான் வந்து இன்னிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி இல்லைங்க, சாரி, இன்றைக்கி நல்ல நாள் அப்படின்னு கிடையாது. நல்ல நாள் கெட்ட நாள்ன்றது கிடையாது. இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போதில்ல. இன்னும் 2-3 நாள் ஆகும். அந்த கொஞ்சம் ஃபேமிலியில் கொஞ்சம் வேலை இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன் வேலைலாம் தான் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நான் எப்படி படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு, நான் ரொம்ப இதுவெல்லாம் படிக்கல, நார்மலாக புக்ஸ் தான் பண்ணுறேன். அதை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். நீங்கள் யாராச்சும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் என்கிட்டையும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த செம்பருத்தி செடி வருமா வராதான்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கே ஒரு டவுட்டாக இருக்குது. கொஞ்சமாச்சும் தலையை தூக்கி வச்சுருந்தா பரவாயில்ல, ஒரு இலையாச்சு. எல்லாமே தலையை தொங்க விட்டுட்ருக்கு. அது எப்படின்னு எனக்கு புரியல, எனக்கு எப்படி வரும்னு தெரியல. வருமா வராதான்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸாம் பேப்பர் எப்படி வரணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து குரூப் 4க்கே நமக்கு இன்னும் மீண்டு வரலை. அதிலேருந்து குரூப் 2 வந்து எந்த மெத்தடில் நமக்கு கொஞ்சமாச்சும் தெரிஞ்ச மாதிரி வரணும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிறத தவிர வேறு ஒன்றும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நானும் அதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். யாராச்சும் எனக்கு வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் பண்ணிங்கனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.